அதாவது எப்படின்னா பிஜேபி வந்து வேற மாதிரி பழி வாங்கும், உறவாடிக்கு எடுத்து நாசம் பண்ணும். இவங்க எப்படின்னா கூட்டணியிலேயே இருந்து ஓன் ஹவுஸ்லேயே ஹோல்ஸ் போட்டு கெடுத்து விடுவாங்க. காங்கிரஸும் தாவேக்கும் கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மோடிஜி வில் கம் இன் டு பிளே. பவர் பிளேயில் வருவாப்பில் மோடிஜி. எப்படி வருவாப்பில்? அப்படி பேட்டை தூக்கினு பேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை, இடி, சிபிஐலாம் இருக்கும். பவர் பிளேயில் பாலை போடுறா அப்படி நிற்பாப்பில். அதில் பார்த்தீங்கன்னா பால் யார்? விஜய் சார் தான். தெரியல, என்னோட ஆசை காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவது திமுகவை கழட்டி விட்டால் நல்லாயிருக்கும். 1.5 கோடி ரூபா ஃபைன் அவருக்கு தான் போட்டுக்குது கோர்ட்டு. மிஸ்டர் விஜய் பிராக்கெட்டில் தமிழ்நாடு, மிஸ்டர் விஜய் பிராக்கெட்டில் மக்கள் அப்படிலாம் யாரும் போடல. ஜோசப் விஜய் 1.5 crore பணம் கட்டணும், இதுதான் ஆர்டர். நானும் பார்த்தேன். ரத்தமும் சதையாக இருந்தவர் தன்னோட உடலை வந்து அரசு மருத்துவமனைக்கு கொடுத்துட்டாரு. அவர் பேர் ஐயா ரா நல்லக்கண்ணு. அது போய் பாருங்கள், அப்போ தெரியும் அரசியலில் மக்களோடு இருக்கிறதுனா என்னென்னு. சசிகலா எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல கூட அவங்க விரும்பலை. சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஜனநாயக ஆட்சியில் யார் வேணால் கட்சி தொடங்கலாம். ஆனால் அந்த கட்சி தொடங்குற எண்ணம் கூட ஐயா பேசுகிறேன். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தோழர், நல்லக்கண்ணுவினுடைய மறைவு எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை, ஆழ்ந்த இரங்கலை வழிபடுத்தியிருக்காங்க. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு மரியாதையோட அவரை வந்து வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு செய்தி. அது ரொம்ப நாளாக ஐயா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஒரு 20-25 நாளாக. அந்த செய்தி வந்து ரொம்ப நாளாக நமக்கு இருந்தது. வழக்கமாக போவார், உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவார். தனியார் மருத்துவமனைக்கெலாம் போகிறது கிடையாது. எப்பயுமே பொது மருத்துவமனை தான், அரசாங்க மருத்துவமனை தான். அப்படி போயிட்டு இன்றைக்கி வந்து மதியம் போல் அந்த செய்தி கேட்டவுடனே உள்ளபடியே வந்து ஒரு சோகமான ஒரு நாள். அது வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு போய்ட்டு சிகப்பு கட்சியின் கருப்பு காந்தி மறைவுன்ற மாதிரி உள்ளபடிய அருமையான ஒரு வாக்கியம். நமக்கு கவிதைலாம் அந்தளவுக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, நேர்மை வந்து இன்றைக்கி செத்து போச்சு. அரசியல் நேர்மையோட உச்சம் வந்து ஐயா நல்லக்கண். இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் கிட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய பண்புக்கு சொந்தக்காரர்னா அது நேர்மையின் வடிவுனா ஐயா நல்லக்கண். ஸோ அரசியல் பேசுகின்ற இந்த நேரத்தில், தேர்தல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிற இந்த காலகட்டத்தில், நான் யார் தெரியுமா, நான் பக்கா மாசு, எனக்கு அதிகமான கூட்டம் வரும், எனக்கு வந்து அதிகமான வந்து ஒரு பணபலம், பின்பலம், இல்லை சாதி அடையாளம் அப்படின்னு எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல போராட்ட குழுக்காரர்களோட ஒருத்தராக போய் கலந்துக்கிட்ட ஒரு தலைவர். எங்கேயுமே வந்து அவருக்குன்னு ஒரு 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 தனி பாண்பு, இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பந்தா, ஒரு தோரணை, ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது கிடையாது. எந்த இடத்துல சுருக்கமாக சொல்லணும்னா ஐயா நல்லக்கண்ணு வந்து தண்ணீரோட ஒப்பிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தோட வடிவம் வந்து பெறும். மணல் கொலை போராட்டம், இங்கே இருக்கிற இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதில் போய் ஐயா கலந்துக்கிறாரு அப்படின்னா அதோட ஒன்று ஆவார். விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகளோட போராட்டம், விவசாயிகளுக்கு இது இல்லை அது இல்லைன்னும் போது அங்கே விவசாயிகளாக மாறுவார் தன்மை. ஒரு நிலப்பிரச்சனை கையகப்படுத்துகிறாங்க, அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூர்வக்குடியாக மாறுற அந்த தன்மை. பஞ்சு டயலாக் இல்லாமல், காசு பணம் சம்பாதிக்காமல், பணக்காரன் ஏழை அந்த வித்தியாசம் இல்லாமல், ஒரு 100% அக்மார்க்கு அரசியல்வாதி யோகியனாக வாழ்ந்து இன்றைக்கி நம்மளெல்லாம் வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டார். அதாவது தாத்தாவோட மறைவுன்றது வந்து ஏதோ அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்போ, இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடோட பாதிப்பு, ஏன் இந்திய திருநாட்டோட பாதிப்பு. ஏன் அப்படின்னா, நம்மளாம் பெருமையாக நினைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை கூட வாங்கிட்டு, அந்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்துட்டு, இந்த போராட்டம் அது முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக பேசினது கிடையாது. என்றைக்குமே தான் கடந்து வந்த பாதையோ, இல்லை தன்னால் கிடைத்த விஷயங்களோ, இல்லை தான் சாதித்த அரசியல் விஷயங்களை ஒரு நாள் கூட தம்பட்டம் அடிக்காத ஒரு அரசியல்வாதி. எப்படி யோசித்து பார்த்தாலும் அவருக்கு நிகர் அவர் தான். அதிகமாக பேசப்படலை, அதிகமாக வர்ணிக்கப்படலை, அதிகமாக கொண்டாடப்படலை, அதிகமாக விமர்சனத்துக்கு ஆளாகலை. ஆனால் அந்த இருந்த நாட்களில் ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் எப்படி இருக்கணும், கம்யூனிஸ்டாக வாழறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ கடினம் அப்படின்றது அவரோட வாழ்க்கையை பார்த்தா புரியும்.
கடைசி காலத்துல கூட எல்லா தலைவர்களையும் எல்லாம் ரெசார்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அரசியல்வாதிகள். ரெசார்ட்ல இருப்பாங்க. அங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. ஆனா அரசு பொது மருத்துவமனைக்கு வர வச்சு பார்க்கக்கூடிய அந்த தன்மை, மண்டியிடாத மானம் அப்டின்னா, அது மார்க்சிஸ்ட்க்கு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு, வாழும் எடுத்துக்காட்டா இருந்தாரு. யாருக்குன்னா கம்யூனிஸ்ட்காரர்னா யாரு அப்டின்னா, புஸ்தகத்துல காட்ட வேண்டியது இல்ல. கைய புடிச்சு நேரா ஐயா நல்லகண்ணு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இவரு தான்ப்பா அதுன்னு காட்டலாம். அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு நினைவு சின்னம் இன்னைக்கு இல்ல. தமிழக அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வந்து இழந்து, அதனுடைய செல்வாக்கை அரசியல் களம் இழந்துள்ளதாக நான் பார்க்கிறேன். அவருக்கு அரசு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு அவருடைய உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றதையும், இங்க அவருடைய ஆசைப்படியே அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அத பார்க்கிறீங்க? அவரோட ஆசைன்றது ரொம்ப பெரிய பெரிய ஆசைங்க. வெளியில சொல்லத் தெரியாத ஒரு மனிதர். அவரோட ஆசை என்ன? எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம, சாதிலாம் இல்லாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும். ஊர்ல ஜாதி சண்டை, மத சண்டைலாம் வரக்கூடாது. விவசாயிகளுக்கு காசு நெறைய கிடைக்கணும். ஏழை பாழைகளுக்கு படிக்கிறதுக்கு கல்லூரிகள், ஸ்கூலு அந்த மாரி ஒரு ஒரு அரசியல்னா, இன்னைக்கு விஜய் சார் பேசுறாரு இல்லைங்களா? இந்த இளைஞர்களுக்கு புரியிற மாரி சொல்லணுன்றதுக்கோசரம் சொல்றேன். விஜய் சார் சொல்ற விஷயங்கள்ல வந்து அதனுடைய புத்தக வடிவில ஒரு ஒரு ஃபுல்லா வந்து சிலபஸ்ன்னு பார்த்தா அது ஐயா நல்லக்கண். எல்லாருமே நல்ல அரசியல் எடுத்துட்டு வரணும்னு தான் பேசுறாங்க. அத வந்து வாழ்ந்து காட்டியவரு ஐயா நல்லக்கண்ணு. இப்போ முதலமைச்சர் வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசு மரியாதை யாருக்கு தரணும் அப்டின்னா, எல்லாம் சொல்லுவாங்க, நல்லக்கண்ணுக்கு வந்து அரசு மரியாதை, அரசு மரியாதை. அரசு மரியாதைக்கு மரியாதை குடுத்தவர் தான் நல்லக்கண்ணு. அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு சேர்ல நாற்காலியில உட்கார்றாங்கன்னா, அந்த நாற்காலினால ஒரு சிலருக்கு பேரு புகழ் கிடைக்கும். ஆனா, இவன் வந்து உட்கார்ந்ததுனால அந்த நாற்காலிக்கு பேருன்னு கிடைக்கும். அது ஐயா நல்லக்கண்ணு. அரசு மரியாதை வாங்குவதற்கு, அரசு மரியாதைக்கு பெருமை தேடி தரக்கூடிய ஒரு நபராக எனக்கு திகழ்கிறார். அதை தாண்டி எளிமை. அதாவது கவுன்சிலர் கூட பழகுறவன்லாம் சேட்டை குடுக்குறான். எம்எல்ஏ கூட கார்ல கூட போனாலுமே ஃபோன எடுத்துக்கிட்டு இது பண்றாங்க. அமைச்சர் பழக்கம்னா போதும், இவரு ஒரு செல்வந்தரா மாறிறார். அப்போ அதிகார மையம் தன்னை பார்க்கறதுக்கு முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் வீட்டுக்கு வந்தாலும், எந்த ஒரு உதவியும் கேட்காம, தனக்குன்னு எதுவுமே இல்ல. எனக்குன்னு எதுவுமே இல்ல. மத்தவங்களுக்காக வாழ்ந்து, மத்தவங்களுக்காகவே உயிர வந்து முடிச்சுக்கிட்டார். அதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவர பத்தி பேசணும். மீண்டும் காங்கிரஸ் வந்து இந்த குடிமிப்பிடி சண்டைய தொடங்கியிருக்காங்க. சூரியன் கையை சுடுகிறதா? அல்லது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவர்கள் அதிக சீட்டு கேட்பதாகவும், அதற்கு திமுக நாங்க இல்லன்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாது. எம்எல்ஏக்களே கிடையாது அப்படின்னு சொல்றதாகவும் தகவல்லாம் வருது. ஒரு பக்கம் சோடங்கர் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல குடுத்த பேட்டி, அந்த ஆர்டிக்கிள் வெளியானது. அந்த ஆர்டிக்கிள்ல அவர் சொல்றாரு, "எங்களுக்கு 12 முதல் 20% வாக்குகள் தமிழ்நாட்டுல இருப்பதாக" அவர் சொல்லியிருக்காரு. "எங்கள தாவேக்கா அங்கீகரித்துள்ளது. தாவேக்கா எங்களுக்காக காத்திருக்கு. எங்க கூட்டணிக்காக காத்திருக்கு" அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஏன் திரும்பியும் அந்த பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க? என்ன நடக்குது? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவங்களுக்கு வந்து என்னன்னா, தமிழகத்தில வந்து வளரணுன்ற எண்ணம் நியாயமானதாக இருக்கலாம். அந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்கணுன்ற அந்த அடிப்படையில வந்து அவங்க எண்ணிக்கை சீட்ட அதிகமா கேட்டு பெறலான்றது ஒரு புறம். ஆனா, அதற்காக அவங்க எடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஜோக்லாம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா வந்து காத்திருக்கிறது. அதக்கூட நாங்க போயிட்டோன்னா, எங்களுக்கு வந்து நடக்கிறதே வேற அப்டின்ற மாரி தான் அந்த தொனியில தான் அவங்க ஊடகத்துலலாம் பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்சிக்கு நல்லது, ஒரு கட்சிக்கு எது தேவையோ, எது முறையோ அத தானே ஒரு கட்சிக்காரர் சொல்லணும். இப்போ ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி, இல்ல சோடங்கர் போன்றவர்கள், இல்ல ஐயா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், இல்ல ஜோதிமணி போன்றவர்கள், அவங்கலாம் வந்து அந்த கட்சிக்காரங்கன்னா, அந்த கட்சிக்கு எது நல்லது செய்யணுமோ அத தான் செய்யணும்.
ஆனா அந்த நல்லத செய்யாம நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஒரு பேட்டி, அங்க ஒரு ட்வீட்டு, அங்க ஒரு கருத்து, அதுக்கப்புறம் ஒரு பேட்டி, அதுக்கப்புறம் அமைதி, அதுக்கப்புறம் ஒரு ட்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கூட்டம், அதில வந்து ஒரு தீர்மானம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது இவ்வளோ நாளா நாங்க காத்திருக்கிறோம். 70, 80 நாளா காத்திருக்கிறோம். திமுக எங்கள கூப்பிட்டு பேசலன்னு சொல்ற நீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 நாளா எதனா ஒரு 7 1/2 எதனா ஒரு பிரச்சனை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. 42 பேர் இறந்திருக்காங்க. அந்த சம்பவத்தில விஜய் அவர்கள் அங்க இருந்து பேசாம ஓடி வந்துட்டதா தகவலு. ஆனா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் பார்த்தாங்கல்ல, பத்திரிக்கையாளர சந்திக்காம அவங்க வந்து ஓடி வந்தாங்கன்னு. அப்படி இருக்கும்பொழுது, எந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து அதாவது தாவேக்கா மீது அதிக வாக்கு இருக்கு. தாவேக்காவுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கு. விஜய் அவர்கள் பின்னாடி நெறைய பேர் போறாங்க. அப்படின்னு ஒரு சைடு பேசப்பட்டாலும், விஜய் அவர்கள் செய்கிற அரசியல் வந்து தரமான அரசியலா இருக்கா? அதில எதனா ஒரு தகுதி அடிப்படையில எதனா ஒரு முறை இருக்கா? அந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சமகால அரசியலோட ஒத்துப்போகுது? வீட்டுக்குள்ளேயே நான் இருப்பேன். வெளியிலயே வரமாட்டேன். நான் ராகுல் காந்தி எப்படி அங்க வந்து அதிகமா வெளில வரமாட்டாரோ, அதே மாரி இவரும் வெளில வரமாட்டாரு. இத தாண்டி 2 பேரும் வந்து எங்க நீங்க ஒத்து போறீங்கன்றது எனக்கு தெரியல. தொடர்ந்து இந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபமா வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்திருக்கு. ஒருவேளை இவங்க கூட்டணிய விட்டு போவாங்கன்னு நான் நம்பல. போனாங்கனாலும் இன்னைக்கு வந்து அதற்கு மாற்று சிந்தனைகள், மாற்று வழிகள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்குன்ற மாரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். 7 காங்கிரஸ் கூட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அத ரொம்ப மென்மையா, இன்னைக்கு கூட கன்னியாகுமரியில நடந்த மீட்டிங்ல கூட காங்கிரஸ்காரர்கள் வந்து என்ன லேசா விடமாட்டாங்க. ஏன்னா அவங்க தொகுதிக்கு நான் வந்திருக்கேன். அப்போ நான் சில திட்டங்கள அறிவிக்கணும்னு சொல்லி சில சில கன்னியாகுமரிக்கு ஏற்ற ஒரு 5 சிறப்பு திட்டங்கள அறிவிச்சுட்டு வராரு. அப்போ அங்க காங்கிரஸ்காரர்கள், ஸ்டாலின், இப்ப செல்வ பெருந்தகை வந்து தன்னுடைய மகளுக்காக போய் இன்விடேஷன் குடுத்து திருமணத்துக்கு அழைக்கிறது அப்படின்றதெல்லாம், அது இன்னொரு புறம் பார்க்கிறபோது வேற மாரியும் இருக்குல்ல. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவதுங்க இப்போ கம்யூனிஸ்ட்வாதிகள், காங்கிரஸ்வாதிகள் அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே சிந்தனையில இருப்பாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, காங்கிரஸ்வாதி தலைவர்கள் வந்து எப்படின்னா, சுதந்திர போராட்டம், மக்களுக்கு மேன்மையான ஒரு சில கருத்துக்கள், காந்திய வழிகள்ல போராட்டம் அப்படி இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்த சார்ந்தவங்க கொஞ்சம் அதிலிருந்து டீவியேட் ஆயி, எல்லாருக்கும் அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தோட அந்த நோக்கம் என்பது சுதந்திரம், சுதந்திர காற்று, வாழ்க்கை, வளம், வலிமை அப்படி இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில என்னன்னா, அதில விடுபட்டு போனவர்கள், அதில பாதிக்கப்பட்டு போனவர்கள், அதில யாருக்கும் எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்கள தேடி தேடி கிராமம் கிராமமா பார்த்து, தொழிலாளி, உழைப்பாளி, உழவரு அப்படின்ற மாரி பார்த்து பார்த்து போராட்டங்களை வைத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவோட கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் திமுகவோட கூட்டணி இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியினால தமிழகத்தில ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இப்ப இது கன்னியாகுமரியில முதல்வரே வெளிப்படையா பேசுற அளவுக்கு, புலம்புற அளவுக்கு இட்டுன்னு வந்து விட்டுட்டாங்க. என்ன ஒரு 5 சீட்டோ, இல்ல ஒரு 8 சீட்டோ கேட்டு வாங்க போறீங்க. அதற்கு உள்ள பேச வேண்டிய விஷயத்த வந்து வெளியில பேசுறீங்க. இன்னைக்கு கூட காலையில ஏதோ ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து தண்ணிக்குள்ள வந்து ரொம்ப நேரம் முங்கிட்டு, "நானு வந்து மூச்சு கிடைக்காம செத்துருவேன்னு நெனச்சியா? மூச்ச மொடச்சு முத்தெடுத்து வெளில வருவேன்." அப்படின்ற மாரி போட்டிருக்காரு. என்ன இங்கன இன்ஸ்பிரேஷன் கிளாஸ் எதுனா நடக்குறாங்களா? இல்ல போட்டித் தேர்வு எதுனா நடத்த போறாங்களா? என்ன விதமான மனநிலையில இருக்கிறீங்க நீங்க? 40 தொகுதிகள் வேணும்ன்றாங்க காங்கிரஸ். நான் என்ன சொல்றேன்னா, 40 தொகுதிகள் வேணுன்றதுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைய புடிச்சு வெற்றின்னு சொல்லிட்டு வந்துருங்களேன். என்ன குறைஞ்சு போச்சு? உங்களுக்கு 40 தொகுதி குடுக்குறதுன்றது, அதிமுக வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிவகைய செய்யறது. அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் பேசுறது எதார்த்தமான அரசியல். உங்களோட கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு போராட்ட குணங்களோ, எந்த அளவுக்கு மக்கள் சார்ந்த அரசியல் ஈடுபாடு இருக்குன்றத பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனா, அவங்க வந்து ஏதோ மனசுல வச்சுட்டு தான் பண்றாங்க. மேபி அ இது இந்த இந்த வர தேர்தல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு நெறைய இடத்துல வந்து போதிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற மாரி நான் சந்தேகப்படுகிறேன். மேபி திமுககாரர்கள் அவங்களோட உழைப்பு குடுக்கல அப்படின்னா, திமுக உதயசூரியன்ல நிக்கிற இடத்துல எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மை இடத்துல ஜெயிச்சுருங்க. ஏன்னா மேபி ஆட்சி போலாம், இல்ல ஆட்சி நீடிக்கலாம். இவ்வளோதான். அத தாண்டி ஒண்ணும் இல்ல. மத்தபடி திமுக வந்து ஒரு இன்னும் சுருக்கமா சொன்னா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் வீரியமா இருக்கும். அதோட ஆயுஸ் காலம் கூடிக்கிட்டே போகும். ஒரு வாதத்துக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட போயிடுது.
திமுக தோத்து போயிருது. திமுக தோக்குதுன்னா, அங்க தாவேகா, காங்கிரஸ் வரும்னு அவங்க ஒரு மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தூக்கத்துல கூட நடக்காது. அவங்களுக்கே தெரியும் அது. இருந்தாலும் சும்மா போட்டு பார்க்குறாங்க. ஒரு வேளை இது தலைவலி ஜாஸ்தியாயி திடீர்னு ஸ்டாலின் சார் ஆவறதாகட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரு ஒரு வேளை முடிவு பண்ணி, நீங்க தயவுசெய்து வெளில போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 2 சீட்டு, விசிகாவுக்கு 2 சீட்டு, மையத்துக்கு ஒரு சீட்டு, 2 சீட்டு எக்ஸ்ட்ரா. எல்லாருக்கும் 2, 2 சீட்டு எக்ஸ்ட்ரா குடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் வேல அவ்வளோதான். இப்போ மிச்சம் ஒரு 10 சீட்ட சொந்தமா உதயசூரியனுக்கு எடுத்துட்டு, மிச்சம் ஒரு 10 சீட்டையோ, 12 சீட்டோ கூட்டணி கட்சிகளா ஒரு சீட்டு பிரிச்சு குடுத்தாவே முடிஞ்சு போச்சு. தலைவலி மிச்சம். ஆனால் மாநில காங்கிரஸ் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் சிலர் இப்போ வந்து நம்ம வசந்தா இருக்கலாம், இல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களா இருக்கலாம், செல்வப்பிரந்தையா இருக்கலாம். இவர்கள் ஒரு பாணியில பேசுறாங்க. ஆனால் டெல்லியிலிருந்து வரக்கூடிய வாய்ஸ் அப்படின்றது வேற வாரியாக இருக்குல்ல. அதான் அண்ணா சொல்லிட்டு போனாரு இல்லையா? தென்னிந்தியாவுக்குன்னு ஒரு குரல், ஒரு குணம், ஒரு புரிதல் உண்டு. வட இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு அந்த குரலும் இருக்காது, புரிதலும் இருக்காது. அவங்க நினைக்கிறதா சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய அரசியலை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகணும் இல்லைங்களா? அதே பிரச்சனை தான். அப்போ அண்ணா சொல்லிட்டு போனாரு. அத படிக்கல, அத மாத்திக்கல. இப்ப திருப்பி மறுபடியும் வந்து இதே விஷயங்கள் பண்றாங்க. நான் நெறைய வாட்டி நானுமே இத பத்தி பேசிட்டு இருக்கேன். பீகார்ல இப்படி பண்ணி பண்ணி தான் அந்த கட்சி வந்து அங்க வந்து ஆர்ஜேடி இவர்களால் பாதிக்கப்பட்டது. ஒருவேள அது மாரி எதனா முயற்சி பண்றாங்களா? இல்ல பிஜேபியோட பி டீமா இவங்க வேல பார்க்குறாங்களான்றது தெரியல. பிஜேபியா இங்க ஜெயிக்கிறதுன்றது சாத்தியம் கம்மி. ஒருவேள காங்கிரஸ் இது மாரி எதனா பண்ணி குடுத்து, இப்ப பிஜேபி மேபி 4 எம்எல்ஏ இருக்கிறது ஒரு 12 எம்எல்ஏ ஆச்சுன்னா, அது பிஜேபியோட உழைப்பை தாண்டி காங்கிரஸ் போட்டு குடுக்குற ஒரு அஸ்திவாரம் தானே. அதிக சீட்டு நீங்க கேட்குறீங்க. தகுதி மீறி கேட்டு நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய பாதிப்பு யார் தலையில விடியும்னா, திமுக தலையில தான் விடியும். அது அவங்களுக்கு புரியல. நீங்க கேட்ட அந்த துல்லியமான கேள்வி, காங்கிரஸ்காரர்கள்லயே டெல்லியிலேருந்து வரவங்களோட ஒரு பார்வை வேற மாரி இருக்கு. தமிழகத்தில இருக்கக்கூடியவங்களோட பார்வை வேற மாரி இருக்குன்னா, தமிழகத்திலோட இருக்கிறவங்களுக்கு தமிழகத்தில காங்கிரஸ் கட்சி என்ன நெலைமை, என்ன வாக்கு வங்கி, அதால எது செய்ய முடியும், எது செய்ய முடியாதுன்றது தெரியும். இப்ப நான் வண்டி பார்க்குறேன். இந்த வண்டிய டெய்லி ஓட்டுறவருக்கு அத பத்தி சம்டைம்ஸ் அந்த உரிமை ஓனர விட அதிகம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, ஓனர் வந்து பின்னாடி சீட்ல உட்காந்து போறாரு. பார்க்கும்போது ஏசி வருது. ஓகே ரைட் நம்ம வண்டி நல்ல வண்டி. நம்ம கஷ்டப்பட்டு வாங்குன வண்டி, கடன்ல வாங்கி இஎம்ஐ கட்டின வண்டி, நம்ம வண்டி நல்ல வண்டி. அப்படிதான் நினைப்பாரு. யாரு? வண்டி வாங்குனவரு. ஆனா ஓட்டுநர்ல இருக்கிறவரு தெரியும், ரைட்ல வந்துட்டு வண்டி வலிக்குது. மேபி அவருக்கு தெரியாது. எப்ப அது எத இடிச்சுது, என்ன, ஏது, வண்டி பழசா இருக்கா, புதுசா இருக்கா, எல்லாம் ஓட்டுறவருக்கு நல்லா தெரியும். அதுல ப்ராப்ளம் இருக்கா, இல்லையான்னு. அந்த மாரி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள்ல முன்னாடி சீட்ல இருந்து ஓட்டுறவங்க இன்னைக்கு அதோட வண்டியினுடைய கண்டிஷன் தெரியும். பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க ஒரிஜினல் ஓனரு. ஆனா வண்டியோட கண்டிஷன் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பழைய வண்டி தூக்கி ஓட்டுனோன்னா 120ல எப்படி போகும் தெரியுமா? கூட தாவேகா சாங் போட்டு ஸ்பீக்கர்ல போட்டு 120ல மெயின்டெயின் பண்ணா அப்படி போய் நிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. வண்டி ஓட்டுறவர் என்ன நினைக்கிறாரு, அது 120யா? 40க்கே வலிக்குது. 50 ஓட்டுனா டயர் உருண்டு ஓடுமா? 70ல வண்டி என்ன ஆகும்னு தெரியல. இது போகுமா? பிரேக் வச்சா உட்காருமா? இல்ல சீஸ் ஆகுமா? தெரியலன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம, சரிங்க ஐயா. சரிங்க ஐயான்ட்டு அவரு அப்படியே அந்த இந்த படத்துல ஓட்டிட்டு போவாரு பாருங்க. அந்த மாரி உருட்டிட்டு போறாங்க. காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இந்த பழைய கார் கதை தான். அத அப்படியே ஒப்பேத்தி அத வச்சு திமுக கூட்டணியில ரொம்ப வருஷமா அத வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனியா கழட்டி விட்டா தெரிஞ்சு போயிடும் அது கதை என்னன்ட்டு. திமுக கூட தான் இருக்கிறோம் நாங்க. ஆனால் தாவேகா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறோம். தாவேகா பக்கம் போயிருவோம்னு சொல்றது வந்து, நீ அதாவது இங்க கை காட்டி திமுக பக்கம் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாரிலாம் இருக்கு. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அந்த ஒரு படத்துல வந்து "செத்து செத்து விளையாடலாம் வாணே" அப்படின்னு கூப்பிடுவாப்புல. அதாவது இது திமுக கூட்டணிய விட்டு அவங்க போறாங்கன்னா, அது தோல்விக்கு அறிகுறி தான். அதுல வேற மாற்று சிந்தனை இல்ல. திமுகவுக்கும் சிக்கலு, உங்களுக்கும் சிக்கலு. திமுகவாச்சு கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு திமுக இருக்குது. உங்களுக்கு தாவேக்கா இருக்கு. இவ்வளோ நாளாயும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நடிகர் பின்னாடி நடிகர்ன்னு நான் அப்படி குறைச்சு மதிப்பிடலைங்க. விஜய் சார். வெளியில வந்து அரசியல் பண்ணாத விஜய் சார நம்பி எந்த தைரியத்தில நீங்க இந்த பேசுறீங்க, இந்த பேசுபொருள் வருதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க ஒரு வாட்டி போய் தோத்து தான் பார்ப்போமே. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஒரு வாட்டி தோத்து தான் பார்ப்போமே. எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம்ல. அதனால தோத்து பார்க்கணுன்றதுக்காக ஒரு 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 டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால தாயுள்ளத்தோட திமுகல இருக்கவங்கள விட்டுடணும். ஒரு வாட்டி போய் தோத்துருங்க. அப்புறமா மேபி 2029ல பார்த்துக்கலான்ட்டு. ஏன்னா சத்தம் தாங்கல. 20% 30% 40%ன்னும் போது 3, 4%ன்றவங்க 12%ன்ட்டாங்க இப்போ. இப்ப அங்கருந்து ஒரு 40,
காங்கிரஸ்லேருந்து ஒரு 52% என்னன்னு பேசுறது என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இல்ல விஜய்க்கு வந்து இது மாநில தேர்தல் தான். ம் இதுல எதுக்கு தேசிய கட்சிகள்லாம் பேசுறீங்க? என்டிஏ பத்திலாம் எதுக்கு பேசணும் அப்படின்றாரு. ம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படி இது? அது அவங்களுக்கு அதிக அரசியல் தெரியும். அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கே அரசியல் தெரியாதுன்றுவாரு. மக்கள திட்டிட்டாங்கன்றுவாரு அவரு பேசினா. அவர திட்டினா அவர தான் திட்டுற மாரி, அவர திட்டினா அவர தான் விமர்சனம் பண்ணா, அவர தான் விமர்சனம் பண்ணாரு. ₹1,50,00,000 ஃபைன் அவருக்கு தான் போட்டுக்குது கோர்ட்டு. மிஸ்டர் விஜய் பிராக்கெட்ல தமிழ்நாடு, மிஸ்டர் விஜய் பிராக்கெட்ல மக்கள் அப்படிலாம் யாரும் போடல. ஜோசப் விஜய் 1.5 crore பணம் கட்டுங்கோ. அப்படிதான் ஆர்டர் நானும் பார்த்தேன். ஆர்டர் காப்பில அப்படிதான் இருக்குது. அதனால இவரா அத பில்டப் பண்ணிக்கிறாரு. இந்த தேசிய அரசியல் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இல்லன்றது உண்மதான். இதில பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் இல்லன்றது உண்மதான். பட் கூட்டணின்னு வரும்போது தேசிய கட்சிகளும், மாநில கட்சிகளும் சேர்றது தானே கூட்டணி. புதுசா அப்போ விஜய் அவர்கள் என்கேஜ் பண்ற காரணத்தினால தான் காங்கிரஸ் இவ்வாறு நடக்குது. திமுக கூட கூட்டணி இருந்து கொண்டும் வெளியில அங்க பேசிட்டு இருந்தாரு பாருங்க. காங்கிரஸ் வந்து விஜய் கூட. அத வந்து இன்னும் இன்னும் ஒண்ணு வெளிப்படையா சொல்லட்டுங்களா? எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? என் கூட தான் இருக்கிற. ஒரே கொச்சலு. ஒரே ஆனா உன்ன டெல்லிக்கு போறேன்ற, ஆனா உன்ன ஹிந்தியில பேசுற, ஆனா உன்ன எல்லாம் ஒன்றிணையும் ஒன்றிணையும் அது இதுன்னு அதே மாரி தான் இங்க வந்து காங்கிரஸும் தலைவலி குடுக்குது. காங்கிரஸே மேபி ஒரு லெவலுக்கு மேல அவரு தெரியல. என்னோட ஆசை காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இந்த மாரி பிரச்சனை பண்ணும்போது திமுகவே கழட்டி விட்டா நல்லாருக்கும். பட் அது தெரியல எனக்கு. திமுக கழண்டு போனா அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போன்ற அவங்க என்டிஏ கூட்டணிக்கு அது வலுவு சேர்க்கும். அது ஒரு சிக்கல். அப்போ அதில என்ன நடக்குன்றது ஒரு பிரச்சனை. அட் த சேம் டைம் இவங்க அத அத ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு இவங்க பண்ற சேட்டை இருக்கு பாருங்க. இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் அதிகமா பேசுற மாரி தெரியுது. திமுக தரப்புல இருந்து ஸ்டாலினோ, இல்ல ஸ்டாலின் தரப்புல இருந்து யாரோ பெரிய திமுக அளவுக்கு வந்து இல்ல திமுக ரியாக்டே பண்ணல. தரப்புலேருந்து பேசுறது கிடையாது. செயல் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு வந்து செயல் மூலமா அவங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தீர்மானம் போடுறாங்க. இனிமேல்ட்டு யாருன்னா அரசியல் ஏடாகூடமா பேசினீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அது மாணிக்கம் தாக்கூருக்கு செய்தி. இப்படி தான் ஒருத்தர் ரொம்ப நாளா தமிழகத்தில தாமரை மலர்ந்துரும், தாமரை தனித்தே வந்துரும் அப்படி இப்படின்னு அண்ணாமலை எதுக்கு சுத்தி வளைச்சு பேசி, இதே டார்ச்சர் தான் பண்ணின்னு இருந்தாரு. யார? எடப்பாடி பழனிசாமிய. ஒரு லெவலுக்கு மேல இவரு இல்லன்னா தான் கூட்டணின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? அண்ணாமலைய முடிச்சு விட்டாரு. அதே சிலபஸ் மாரி தோணுதா இங்க? காங்கிரஸ் இதே வேலை தான் இவங்களுக்கு. யாருக்கு? காங்கிரஸுக்கும், பிஜேபிக்கும். தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள நிம்மதியா இருக்கவே விடுறது கிடையாது. ஒரு காலத்துல இதே மாரி தான் எல்லா வேலையும் பண்ணி நெறைய கட்சிகள முடிச்சு விட்டாங்க. அதாவது எப்படின்னா, பிஜேபி வந்து வேற மாரி பழி வாங்கும். உறவாடி கெடுத்து நாசம் பண்ணும். இவங்க எப்படின்னா, கூட்டணியிலேயே இருந்து ஓன் ஹவுஸ்லயே ஹோல்ஸ் போட்டு கெடுத்து விடுவாங்க. 2த்துக்கும் இதான் வித்தியாசம். அது வந்து ஒரு ஒரு கட்சிய உடைச்சு அது மூலியமா அரசியல் பலன். இது வந்து உறவாடி கூடவே இருந்து உங்கள முடிச்சு விடுறது, கழுத்தறுக்கிறது அந்த அரசியல். அப்போ இதே வேலைய தானே இவங்களும் பண்றாங்க இப்போ. எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல, எங்களுக்கு அது இல்ல, இது இல்ல. நீங்க அரசியல் ரீதியா இருந்திருந்தா உங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க பெரிய வலுவா இருந்திருந்தீங்கன்னா, ஒரு 15% இல்ல நீங்க சொல்ற மாரி 12% இருந்தா, எதுக்காக டிஎம்டிகேவெல்லாம் சேர்த்துட்டு உள்ள வராரு அவரு? கொஞ்சம் எதார்த்தத்த பேசணும். நீங்க நல்லா பயங்கரமா இருக்கிறீங்க. சமூக நீதி நீங்க தான். சிறுபான்மையினர் பாதுகாவல் காங்கிரஸ் கட்சி தான் அப்டின்னா, விசிக எதுக்கு? மதிமுக எதுக்கு? டிஎம்டிகே எதுக்கு? இன்னொன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. தமிழகத்தில வாங்குன வாக்கு விகிதாச்சாரம் கடந்த 2 தேர்தல் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது திமுக, 2வது இருக்கிறது அதிமுக, 3வது நாம் தமிழர் கட்சி, 4வது பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் அ விசிக வருது, சிபிஐ வருது, சிபிஎம் வருது, எம்டிஎம்கே வருது, அப்புறமா டிஎம்டிகே வருது. இப்படி போகுதுங்க லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்ல காங்கிரஸ் வந்துட்டு சிபிஐக்கும், சிபிஎம்க்கும் கொஞ்சம் மேல. 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கிடையாது. 4வது பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் காங்கிரஸ் இல்ல. 5வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கேயும் காங்கிரஸ் இல்ல. அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப நீங்க ஒருவேள திமுக, அதிமுகவுக்கு எடுத்து பெரிய கட்சி அப்படின்னு இருந்திருந்தா, நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்ட ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்போ நீங்க சொல்றீங்கல்ல,
எங்களுக்கு 4லேருந்து 12% வாக்கு இருக்குன்றது உண்மை. நான் பேசுறது தரவுகள். ஏதோ காங்கிரஸ் கட்சியை வந்து பற்றி குறை சொல்லி பேசணுன்றதுக்காக சொல்லல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டேட்டா பிரகாரம் பார்த்தா, நீங்க லோக்சபா எடுத்தாலும் சரி, இல்ல சட்டமன்ற தேர்தல் எடுத்தாலும் சரி, நீங்க மேல இல்ல. ஆனா நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்க? 12ன்றீங்க. 4% 3லேருந்து 4% 12 வச்சு to 20% இருக்கும். யார் கூட சேர்றோமோ நம்ம அவங்க கூட மாறிடுவோம். நீங்க சமீபமா யார் கூட பேசுறீங்க? யாரு கூட சேர்றீங்க? தாவேகா. தாவேகாவாவே மாறிட்டீங்க. அவங்க தான் 20 25 அண்ணே 30ண்ணே யாருன்னா அதான் ஆதவன் சொன்னாரு. ஆதவே 30 சொல்லிட்டாரா? நான் பாரு இப்போ. நான் 34. இது யாரு? நிர்மல்குமார். இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு வூட்டு. அதனால வந்து 40. இப்படி போயிட்டாங்க. அப்ப அவங்க கூட சேரும்போது என்ன ஆகும்? நீங்களும் அண்ணே நம்பர் தானேண்ணே யாருண்ணே கேட்க போறா? இப்படியே எலெக்ஷன் வரும். நம்ம இப்படியே நம்பரே சொல்லி அத வச்சு 2% எக்ஸ்ட்ரா வந்தாலும் லாபம் தானே! அதுக்கப்புறம் கேட்டா, ஆனா நாஞ்சில் சம்பத் சொல்ற மாரி நம்ம அத கடந்து போயிடுவோம். அதான் அவங்களோட சிந்தனை. அதுதான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அப்படி இது வர்றதா இந்த இந்த 12% to 20. இந்த வேலூர்ல விஜய் பேசினது அத நம்புறாங்களோ? ஒருவேள மக்களோட மக்களா நான் நான் இருக்கிறேன். ரத்தமும் சதையுமா மக்களோட மக்களா நான் இருந்திருக்கிறேன். அப்படின்னு அவர் சொல்றத ஒருவேள நம்பி அதனால போறாங்களோ? தாவேக்கா பக்கம். ரத்தமும் சதையா இருந்தவரு தன்னோட உடல வந்து அரசு மருத்துவமனைக்கு குடுத்துட்டாரு. அவரு பேரு ஐயா ரா. நல்லக்கண்ணு. அது போய் பாருங்க. அப்ப தெரியும். அரசியல்ல மக்களோட இருக்கிறதுன்னா என்னன்றது. வெறும் அந்த முகம் வசீகரம் அத வைத்துக்கிட்டு மைம்ஸ் வைபு போடுறதில்ல அரசியல். அதான் சொல்றேனே அரசியல்னா என்னன்னே தெரியல. அரசியலுக்கே வராம, அரசியல இன்னும் முழுமையா பண்ணாம, ஒரே ஒரு தேர்தல்ல கூட அவர் போட்டியிடாம, அவ்ளோ இருக்குது, இவ்ளோ இருக்குது. காங்கிரஸ் பேசிட்டு இருக்குது. இதோ இவங்க வந்துருவாங்க, அவ்வளோ வந்துருவாங்கன்னாங்க. யாருமே போல. நியாயப்படி தாவேகாவோட நிலைமை வந்து இப்ப பேசு பொருளாவே இருந்திருக்காது கூட்டணி விவகாரத்துல. இந்த நேரத்துல கூட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சு கேசி வேணுகோபால் நைட்ல போய் இருட்டோட இருட்டா பார்த்தும் கூட மறுநாள் நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து நீங்க வந்து குணம், எண்ணம் எல்லாம் விஜய் மீது. கட்சி, கொள்கை எல்லாம் திமுகவோடு. இந்த படத்துல எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர காதலிச்சிருக்கும். ஆனா, ஏதோ குடும்ப சூழ்நிலை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டுருப்பாங்க. அழுதுகின்னே அத தாலி கட்டிட்டு இப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி அந்த நிலைமையா இருக்கும். இது பேசினா இது இப்படி எதார்த்தமான எடுத்துக்காட்டுனா நம்ம இப்படி தான் நாஞ்சில் பார்ப்போம். சம்பத் தானே சொல்றாரு. கல்யாணம் பண்ணது எங்கள ஆனா ம். அதாவது காதலிக்கிறது எங்கள, கல்யாணம் பண்ணது வந்து அதுதான் திமுகவ. இத விட அவலம் எதனா இருக்கா? இது மாரி விஷயம்லாம் அழையா பழக்கறுப்பையா நல்லா பேசுவார். இப்ப இவங்க இவங்க போட்டுட்டப்ப ஆல்ரெடி டிஎம்டிகே வந்து சேர்ந்தது வந்து ஒரு பேசு பொருளா இருந்தாலும், அதனால ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்குன்ற மாரி தெரியல திமுக கூட்டணிக்கு. இவங்களது என்ன கதையில போகுதுன்றத பார்க்கணும். எதார்த்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் பேசுறாங்க. ஏனுங்க உங்களுக்கு ஒண்டியா வந்தது ஆஃபர் தாவேக்கால இருந்து? உங்கள ஒண்டி தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடியே விசிக தலைவர் திருமாவளவன வந்து வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கன்னு கெஞ்சாத குறை. குடுக்காத அழைப்பு கிடையாது. ஓப்பனா விஜய் சார வச்சுக்கிட்டு ஆதவ் கூப்பிட்டாப்புல. "அண்ணே வந்துருங்கண்ணே, வேணாண்ணே, உங்கள நம்பி தாண்ணே, அதுண்ணே, இதுண்ணேன்னாரு." 1 வாரம். நல்ல கூட்டணிக்கு இலக்கணம் அதுதான். ஆல்ரெடி நான் இப்போ ஓப்பனா பேசுவோம் நம்ம எல்லாத்தையுமே. கால் ஸ்பேட் அ ஸ்பேட். திமுக ஆட்சி காலத்துல நடந்த அலங்கோலங்கள், பிரச்சனைகள்லாம் எதுவுமே பேசல. நீங்க கூட்டணி கட்சி தலைவர்ல. அதுல ஒரே ஒரு விதவிலக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அது தூய்மை பணியாளர்கள் போராட்டமாகட்டும், இல்ல சாம்சங் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும், இல்ல இந்த விவசாயிகள் நல கொள்முதல் அந்த மாரி விஷயத்துல வரும்போது, அவங்க தான் போய் களத்துல நின்னு கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அந்த சைடு விவசாயி, இந்த சைடு ஆட்சி. நடுவுல வந்து யார் கூட சேரணுன்றதுல தெளிவா இருந்து பண்ணாங்க. அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க ஜனங்க. ஆனா உங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த கூட்டணி தர்மத்தில விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களோட அந்த பாதை, அந்த பயணம் என்பது ஓரளவுக்கு கூட்டணி தர்மத்தில நோக்கி போகுது. நான் கூட்டணியிலயும் இருப்பேன். பொதுமக்கள் பிரச்சனையும் பேச மாட்டேன். மக்கள பத்தியும் சிந்திக்க மாட்டேன். ஆளுங்கட்சி எந்த தப்பு பண்ணாலும் கேட்க மாட்டேன். இங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். கூட்டணிக்கும் உண்மையா இருக்க மாட்டேன். ஆனா தாவேகாவோட நான் தொடர்புல இருப்பேன்னா, என்ன விதமான அரசியல் இது? இது இது ஒரு நியாயமான போக்கு அல்ல. உங்க கட்சிய நீங்க இப்ப திமுகவ நீங்க வெறுப்பேத்தணும், இல்ல திமுக இது பண்ணணும். அவங்கள ஒரு ஒரு பிடியில கொண்டு வரணும்னா, அதுக்கு நெறைய வழிவகைகள் இருக்கு. நீங்க கூட ஒரு ஒரு 2 நாள் வந்து அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் 2 நாள் போகாம இருக்கலாம். அதுவும் ஒரு வகையான எதிர்ப்பு தான். அமைதியா இருக்கலாம். அப்போ பேச வருவோம். அண்ணா அன்னாரிவாளத்த கூப்பிட்டு போலயே. இது ஒரு ஒரு முறை. இது ஒரு முரண். ஆனா,
அங்கே 20% இருக்குது விஜய்க்கு. இங்கே 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 இருக்குது இங்கே இருக்குது உள்ளே இருக்குல்ல அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. எல்லாமே கலெக்டிவ் நோ ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனாக இருக்குது. இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனில் எப்படின்னா அதை சொல்ல தான் முடியும், அதை உணர முடியாது. அந்த மாதிரி கொள்கையில் முரண், கோட்பாடில் முரண், நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை. கிட்டத்தட்ட டிஎம்டிக்கு எப்படி வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சோ, அதே விமர்சனத்துக்கு சற்றும் குறை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த கூட்டணியிலன்னா போங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த பேசுபொருள் இருக்குல்ல, நாங்கள் அங்கே பேசுகிறோம் அவங்க கிட்ட பேசுகிறோம், தமிழக வாக்காளர்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. ஐயா காமராஜர்னால உங்கள் கட்சி மீது மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் காமராஜர் என்னெல்லாம் நல்லது பண்ணிட்டு போனாரோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் பாதகம் செஞ்சிட்டீங்க. இந்தி திணிப்பாகட்டும், ஈழப் பிரச்சனை ஆகட்டும், நீட் தேர்வை உள்ளே கொண்டு வந்ததாகட்டும், கட்சித்தீவு தாரவாத்ததாகட்டும், இது எல்லாமே காங்கிரஸோட கைவண்ணம் தான். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இப்போ கடைசியாக கரூர் சம்பவத்துக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் போய் விஜய் சாரோட சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவரு ஆல்ரெடி அப்புறம் ஏன் சார் என் மேலே பழிய போட்டீங்க ஸ்டாலின் சார்? அதாவது மனசாட்சியெல்லாம் பண்றீங்களேன்னு. நானும் அந்த ஊரில் தான் இருந்தேன். அன்னைக்கு புகைப்படத்தெல்லாம் காட்டினேன். நான் கொஞ்சம் ஸ்லைட்டு மிஸ் இல்லைன்னா நானும் செத்து போயிருப்பேன். அது சொல்கிறதுக்கு ஆள் இருந்திருக்காது. மனசாட்சியே இல்லாமல் போனது ஸ்டாலின் சார் கிடையாது. ஸ்டாலின் சார் என்னை பொறுத்தவரையிலும் குற்றவாளி. ஏன் குற்றவாளின்னா, நான் வந்து இதில் சொல்கிறேன், எத்திக்கலாக சொல்கிறேன், தார்மீக அடிப்படையில். ஏன் குற்றவாளின்னா, அங்கேருந்து போலீஸை கூப்பிட்டு முதலமைச்சர்னா என்னோட இலாக்கா 42 பேர் சாவுக்கு காரணமான ஒருத்தன் எப்புட்றா கரூர்லேருந்து தப்பிச்சு போனான்னு சொல்லிட்டு அவர் வழக்கு பதியப்பட்டு ஒரு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தூக்கி இருந்தாருன்னா நான் இந்த கருத்தை இது பண்ணேன். அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தாயுள்ளத்தோட எந்த கட்சிக்காரர் தொண்டர் சாவுறது ஒரு கட்சி தலைவர் விரும்ப மாட்டார், அந்த கட்சிக்கு இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நல்லவராக இருக்க முயற்சி பண்ணார் பாருங்க. அதில் பிடிச்சது சனியை 7.5. அன்றைக்கே அந்த வேலையை சட்டப்படி ஒரு முறைப்படி நியாயப்படி இல்லை அம்மையார் ஜெயலலிதா வழியில் அதை பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி விஜய் சார் கரூரோட முச்சு கிச்சு விட்டவொன்னே இன்றைக்கி பழி தூக்கி முதல்வர் ஸ்டாலின் மீது போடுற இடம் வந்திருக்காது. எஃப்ஐஆரில் பேர் இருக்குது, விசாரிக்கிறாங்க. கோர்ட்டில் எஃப்ஐஆர் போட்டோன்னா சார் இந்த மாதிரி எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுன்னா ஜட்ஜி படிக்க போகிறாரு, ஓகே அரைவேல் டிலே, வீட்டிலேருந்தே டிலே, காருக்கு வந்ததே டிலே, காலைல ஏஞ்சிக்கிறதே டிலே, ஃபுல்லாக பூரா டிலே வந்தது டிலே, ரைட்டு. இப்போ ஏன்ப்பா என்னப்பா ஏன் டைமுக்கு வரல? இந்த கேள்வி யாருக்கிட்ட பதில் சொல்லலை. தாவேக்காவுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, தாவேக்கா இப்படி முந்துகிறது, தாவேக்கா திமுக வீழ்த்துகிறது எல்லாம் சொல்கிறீங்கல்ல, ஏன் அவர் டைமுக்கு வரல? ஏன் கரூர்லேருந்து பின்னங்கால் பெடலடிச்சு ஓடி போனார்? இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? தாவேக்கா முந்துகிறது இந்த தரவுகள் தான் வெளில வருமா? அப்புறம் ஏன் சார் என் மேலே பழி போட்டிங்க? எங்கே பழி போட்டார்? எங்கே போட்டார் சொல்லுங்கள், தரவுகள் படி சொல்லுங்கள். எஃப்ஐஆரில் உங்கள் பேர் இல்லை சார், தொடவே இல்லை. அதுக்குள்ளே ஊன்றீங்க. சரி, இங்கேருந்து தப்பிச்சிங்க. அந்த புண்ணியவன் உலகம் பூரா போட்டுற மோடிஜி தொப்பியாக போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஆஹா அகண்டா பாரதத்தோட அவருனா நடவடிக்கை சட்டப்படி எடுப்பாருன்னு பார்த்தா பொங்கலுக்கெல்லாம் லீவு கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு படி மேலே போய் போங்க பொங்கல் கொண்டாடிட்டு வாங்க அப்படின்னா இவரும் சாரம் வராரு, ஊருக்கு வராரு, பொங்கல்லாம் கூட திருப்பி மறுபடியும் போகிறாரு. ஒரு வாட்டி கருப்பு சட்டை போட்டார், யாரோ சொல்லியிருப்பாங்களா கருப்பு சட்டை போட்டால் சாருக்கு பிடிக்காது ஜிகின்னு, அடுத்த வாட்டி வெள்ளை சட்டை போனதான் போனீங்க. ஒரு வெள்ளை கூட வேறு வெள்ளை கொடி எடுத்துன்னு போக வேண்டியதானே கூட, அப்படியே அப்படியே ஆட்டிக்கிட்டு அப்படியே அங்கே பூரா செல்ஃபி புள்ள சேட்டை தான் நடக்குது. எனக்கு இந்த 2 விஷயத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமரையும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையும் தாவேக தலைவர் விஜய் அவர்களை கையாண்டுவதில் கோட்டை விட்டு விட்டார்கள். அது வந்து அதுதான் இதற்கெல்லாம் காரணம். அங்கே பண்ணியிருந்தா இன்னொன்று, மோடிஜிக்கு ஆல்ரெடி ஜனநாயகன் தான் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுக்குது. நீ அதாவது இவர் வேணால் காங்கிரஸை வைத்து விஜய் அவர்களும் விஜய்க்கு காங்கிரஸை வைத்து இங்கே வந்து திமுக தலைவரை நீங்கள் வெறுப்பேற்றலாம். எல்லையை தாண்டி போய் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மோடிஜி வில் கம் இன் டு பிளே. பவர் பிளேயில் வருவாப்புல மோடிஜி. எப்படி வருவாப்புல? அப்படி பேட்டை தூக்கின்னு பேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை, இடி, சிபிஐலாம் இருக்கும். பவர் பிளேயில் பாலை போடுறா அப்படி நிற்பாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா பால் யார்? விஜய் சார் தான். ஏன்னா எல்லா தப்பும் இருக்குது.
1,50,00,000 வரி ஏய்ப்பு, கார் வாங்கினதில் வரி கட்ட மாட்டேன், ஜனநாயகத்துக்கு பிளாக் டிக்கெட் அதிகமாக வைப்பேன், புலி படத்துக்கு வாங்கின கதை தெரியல. இது இல்லாமல் 42 பேர் கரூர் சம்பவம், அது இல்லாமல் தனியாக ஒரு 8 கணக்கு 50 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க இவர் போன நிகழ்ச்சியில எல்லாம். நல்லா இருக்குல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஓகே நான் வந்து காங்கிரஸே இல்லாத பாரதத்தை உருவாக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு போட மாட்டேறீங்க, நான் வெறுப்பேற்றுறீங்க, நான் ஒதுங்கினா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார், டார்கெட்டை டிஎம்கே மேலே வேணாம், நீ நியூ டார்கெட் ஹே அப்படியே ஷிஃப்ட் பண்ணும் போது இங்கே வைப்பார். தமிழக காங்கிரஸ் பாஜக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னா அதை தாங்கிற சக்தியிலே இருக்கிறீங்க. நீங்களாவா இருக்கீங்க? உங்களுக்கு யார் சக்தி கொடுக்குறதீங்க? உங்களை யாரை ஒரு ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் உழைப்பையும் தேர்தல் வேலைகளும் செலவையும் பார்த்தது? அதெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு வேளை கூட்டணி போனால் நானும் பார்த்துட்டு இருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு. தாவேகாவையும் பிஜேபி, அதாவது காங்கிரஸ் கட்சி. ஏன்னா என்னன்னா ஒரு விஷயம் ஒத்துப்போகுது, இவங்களும் வீட்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுறாங்க, அவரும் வீட்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஒரு தரப்பு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னொரு தரப்பு அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் ஒரு கருத்தை நாளுக்கு நாள் சொல்றாரு. சசிகலா புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க, கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிடி தினகரன் வந்து எனக்கான ஷேரிங் வந்து நான் பாஜக கூட தான் பண்ண போறேன் அப்படின்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறப்போ அதிமுகவினுடைய ஓட்டுகள் சிதறடிக்கப்படுதான்ற ஒரு பார்வையும் வருது இல்லை, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? சார் அதிமுக பொறுத்தவரைலாம் அது ஒரு கவர்மெண்ட் லேண்டு மாதிரி சார். அது வந்து எப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆளுக்கோ தனிப்பட்ட விஷயமோ அப்படி அது கட்டமைக்கலை. அதனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நான் தூக்குறேன்டா இந்த பில்டிங்கை, ஒரு நாள் இந்த கிரவுண்டை நான் எடுக்கிறேன்ற மாதிரி அப்படி வந்து சிந்திக்கிறாங்க. அப்போ என்னன்னா ஓபிஎஸ்க்கும் அதில் வந்து ஒரு இது பண்ணணும், பங்கு பண்ணணும், எடுக்கணும். சசிகலா அவர்கள் இது பண்ணுறாங்க. டிடி ஒரு காலத்தில் முயற்சி பண்ணார். புதுசாக வந்த விஜய் கூட நான் தான் எம்ஜிஆர் வந்திருக்கிறேன் அப்படின்னு அதிமுக வாக்குகளை உருவறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்னடா இது ஒருத்தனா நண்டு கதை தான். ஒரு நண்டு ஏறுனா மிச்சம் 2 இங்கே ஒன்று வலிச்சு விடுது, அங்கே ஒன்று ஏறுது, அங்கே ஒன்று பண்ணுது. இதுக்கு நடுவில் பிஜேபி தான் அந்த கூடை, நண்டு கூடை. இந்த இந்த எப்படின்னா அந்த நண்டு அந்த கூடை ஏறி தாண்டி போயிடுச்சுன்னா அந்த நண்டு தப்பிச்சிச்சு, அது கட்சியை காப்பாற்றிடும். இதுதான் அரசியல் சூழல், இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் அங்கே உறவாடி கெடுக்கிறதுக்கு அதிமுகவில் நிறைய பிரச்சனை. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ போய் திமுக கூட சேர்றாங்க. நான் எப்படி அவர் யார் கூட போய் சேரணும்? ஓபிஎஸ் 2 ஆப்ஷன். ஒன்று அவர் வந்து தியாக தலைவி சின்னம்மாவோட போய் சேரணும். ஆனால் அவரால் சேர முடியாது. அவர் சொல்கிறாருல்ல, அம்மாவோட பிள்ளைகள் எல்லாம் ஒருங்கிணையணும், நாங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. நான் எப்படி பார்த்தா சசிகலா அவங்கக்கிட்ட தான் போய் சேரணும். ஆனால் சேர முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு துரோகத்தை பண்ணவரே இவர் தான். ஃபஸ்ட்டு பாயசத்தில் பால் டாயில் போட்டது யார்? இவர். அதனால் அங்கே போய் சேர்றதில் சிக்கல். சரி டிடிவி சாரோட அவரோட போய் சேரலான்னு பார்த்தா, நானே பெரிய தலைவர், இவர் வேறு கட்சி வேறு தொடங்கியிருக்காரு, எதிர்த்தெல்லாம் வேறு போராடியிருக்காரு, எப்படி பார்த்தாலும் செட் ஆகாது. அப்படின்னும் போது எல்லாருக்கும் எப்படி தெரியுமா, இந்த போட்டில் அப்படி தத்தளிக்கும் போது மாட்டிக்கினாங்க அப்படின்னா, அப்படியே பார்த்தா திமுக கப்பல் போதா, ஐயா எப்படின்னா ஏற்றி கரையில் திரும்ப விட்றியா அப்படின்னு அப்புறம் பண்ணோன்னா அப்புறம் போய் ஏறி போக வேண்டியதான். இப்போ அங்கே தான் அதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க எல்லாரும். இப்போ எனக்கு என்ன பயம்னா, அந்த போட்டில் நிறைய பேர் ஏற்றுறீங்க, வெயிட்டு தாங்காமல் போட்டு கவுந்து போச்சுன்னா அதுவும் சிக்கல். ஓபிஎஸ் ஐயா ஒருவேளை சசிகலா எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை சொல்ல கூட அவங்க விரும்பல, பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. 9 ஆண்டுகளாக இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மௌனம் கலைத்ததாக சொல்றாங்க. இன்னொரு புறம் ஓபிஎஸ் வந்து வெளிப்படையாக திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், அமித்ஷாவே சொல்லிட்டாரு என்கிட்டன்றாரு. டிடிவி நான் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாஜக கூட தான் அப்படின்றாரு. அப்போ இந்த நிலைமையை பார்த்து மக்கள் அதிமுகவை தவிர டிவிகேக்கு போனா என்ன, இந்த ஓட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ நாடு வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்து 1940 இருக்கு. நமக்கு வந்து இன்னொரு ஒரு இல்லை 40 வேணாம் 48 வச்சுக்கோங்களேன். அப்போ தான் சுதந்திரத்துக்கு கிட்ட போகிற மாதிரி இருக்கும். இல்லை 40 அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன நடக்கும், இண்டிபெண்டன்ஸுக்கும் ரிப்பப்ளிக்கும் முன்னாடி. அப்போது இந்த சுதந்திரம் வாங்கி நம்ம வந்து எப்படி வந்து சுதந்திரத்தை பெற்று எப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடி அதுக்கப்புறம் நம்ம சுயமாக எப்படி ஆட்சி செய்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு ஏதோ படுத்துக்கிட்டு ஜெயிலில் வந்து வெள்ளைக்காரனை எடுத்து எப்படி போராடுறது அப்படி எதனா இவங்க எதனா பண்ணாங்களா? என்ன போங்காட்டம், யார் முதல்வராக இருக்கணும், யார் நிறைய டெண்டர் எடுத்துன்னு போகணும், யார் வந்து கட்சி, இவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு துரோகம் ஆகிவிட்டது 9 வருடம்? அதாவது ஏன்னா
நீதியரசர் குண்டா கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்மளால இன்னும் பதில் சொல்ல முடியலையே. நம்மளால தானே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கெட்ட பேரு. யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. அந்த அம்மாவுக்கு குடும்பமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வந்து சேர்த்தது சொத்து கித்து எல்லாம் நம்ம இவ்வளோ நாளா தியாகமா இருந்ததுனால இத தாண்டி நம்மளால தானே வந்ததுன்ற அந்த எண்ணம் கிடையாது. சரி நமக்கு தான் வயசாகி போகுது. ஒண்ணு நம்ம அன்னைக்கு 2021லே நின்னு எதிர்த்து ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் என்று சொல்லுவாங்க. அதே மாரி எலக்ஷன்ல வந்துட்டு எதார்த்தமா எலக்ஷன் ஃபேவர்ஸ் தி எதார்த்தம். அது புதுசு. சாதாரணமா யார் களத்துல நிக்கிறாங்க, ஜனங்கள பார்க்குறாங்க, அவங்களுக்கு புடிச்ச அரசியல். அது ஏதோ ஒரு அரசியல். அத பண்றவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2021லனா தேர்தல்ல நின்னுருக்கணும் அவங்க. அவங்க பண்ண தப்பு அது. இன்னொன்னு, இன்னமும் அவங்க இந்த செங்கோட்டையனு, ஓபிஎஸ் எல்லாம் நம்புறாங்க பாருங்க. அங்க தான் அவங்க பண்ண தப்பு. அவங்க அதாவதுங்க ஒரு வகையில என் 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 விமர்சனம்லாம் இருந்தாலும், ஒரு வகையில அவ்வளவு சிந்தனைக்குரியவர்கள், புத்தி கூர்மையானவர்கள் சசிகலா அவர்கள். நான் நெறைய வாட்டி அவங்க கூட சந்திச்சு பேசிலாம் இருக்கிறேன். வெரி வெரி ஷார்ப் பெர்சன். அரசியல் வந்து நீங்க விஜய் கூட உட்காந்து 2 நாள் பேசினீங்கன்னா கூட, உங்களுக்கு நான் வந்து கற்பனையில தான் பேசுறேன் இத. ஓகே. என்ன நமக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்குமா? இல்ல நம்மளோட நாலேட்ஜ் கம்மியாயிடுமா? அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இப்ப நீங்க போயிட்டு விஜய் அண்ணாவோட ஒரு 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 2 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா, உள்ளபடியே எனக்கு ஒரு கூச்சம், ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, ஒரு பெரிய ஆளுமை, கட்சி தலைவர் அப்படி இல்ல. எனக்கு இருக்கிறது கொஞ்சம் புஸ்தகம்லாம் பார்த்து, தெரு தெருவா போய் ஊரெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் அரசியல் கத்துருக்கிறேன். நான் போய் அவர் கூட பழகி, எனக்கு இருக்கிற அரசியல் கம்மியாகி போச்சுன்னா, அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனா சசிகலா அவர்கள் கூட நீங்க 2 மணி நேரம் இல்ல 2 நாள் பேசினீங்கனாலும், உங்களோட அரசியல் கூர்மைப்படுத்தப்படும். அரசியல் என்ன அப்படின்றது அந்த தெளிவு ஜாஸ்தி. அவங்க இவங்கள நம்பி ஏமாந்தது இருக்குல்ல, அது ஒரு உண்மையிலேயே சோகம். யார் யார நம்பி ஏமாறுறாங்கன்றது. அவங்க ஜெயிலுக்கு போனது, நீதிமன்ற தீர்ப்பு என்பது அது சட்டப்படி செய்தது. அதில எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. கரெக்ட், ஃபேர். பட் ஆனா அத தாண்டி வந்து இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு அரசியல வந்து அவங்க வந்து அரசியல்லேருந்து ஒண்ணு ஒதுங்கலாம். இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஓப்பனா வந்து ஒரு ஆதரவ தெரிவிக்கலாம். கடைசி நேரத்தில தேர்தல் கிட்ட வந்து கட்சிய தொடங்கி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் நல்லது. அவங்க கட்சி தொடங்குனதுனால, அங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. சீரியல் பல்பு போட்டிருக்காங்க. வாழை மரம் கட்டியிருக்காங்க. வந்தவங்களுக்கு ஜூஸ் அப்போ உள்ளூர் வியாபாரம் நல்லா நடந்திருக்கு. அதெல்லாம் உள்ளபடியே சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஜனநாயக நாட்சில யார் வேணா கட்சி தொடங்கலாம். ஆனா, அந்த கட்சி தொடங்குற எண்ணம் கூட ஐயா ஓபிஎஸ்க்கு இல்ல. அவரு சிஎம் எப்படி இருக்காருன்னா, வந்தா முதலமைச்சரா தான் வருவேன். யாரு? சிஎம்னா நம்ம யார சொல்றோம்? விஜய் சார சொல்றோம். ஏன்னா, அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிஎம்மாவே. வந்தா நான் சிஎம்மா ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜனங்கள பார்ப்பேன். இது வந்து ஐயா விஜய் சார். நான் ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் தான் ஆவேன். அப்ப அதான் நீக்கிட்டாங்களப்பா, வெளில அனுப்பிச்சுட்டாங்களப்பா, கோர்ட்லாம் அதெல்லாம் தெரியாது. என்ன சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு மொத்தமா என்கிட்ட குடுத்துடணும். அது மாரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரு அவரு அதெல்லாம் டீல் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாலின் சாருக்கு எப்படி காங்கிரஸ் ஒரு தலைவலியோ, மண்டை கொடைச்சலோ, அது மாரி அவருக்கு நெறையவே இருக்குது. இபிஎஸ் அவர்களுக்கு. அதனால ஒரு சில இதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் காது கிட்ட எப்போ பார்த்தாலும் நம்மவர்கள் ஒருங்கிணைய வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுக புஷி விரைவில் ஆனந்தெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு செங்கோட்டை நிலைமை மோசமா போச்சு. அவங்க தேடிக்கிறதுனுங்க எல்லாமே. ஆ திமுகல வந்து போய் சேரணும்னு கூட கிடையாது. ஏன்னா அவரு எதிர்த்து எதிர்த்து பேசிட்டவரு. அவருக்கு உண்டான ஒரு அரசியல் அமைதியா இருந்திருந்தாலுமே மேபி ஒரு ஒரு 3 மாசம் அமைதியா இருந்துட்டு கூட ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே. விஜய் சார் எங்க போயிட போறாரு? நீங்களும் நம்புறீங்களா? அவரு தான் கோட்டன்றாரு. நீங்க செங்கோட்டை. உங்களுக்கு தெரியாதா? அவரு உண்மையிலேயே கோட்டைய பிடிப்பாரா? அந்த குதிரை ஓடுமா? ஓடாதான்னு? அதிமுக 1000 இருந்தாலும் பழைய இன்ஜினு. இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கமல் படத்துல சொல்லுவாங்கல்ல, "இத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்ட்டு" அந்த கடைசியா எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ணும். அது மாரி ரெட்டல வந்து அந்த இன்ஜின் வந்து ஜாக்கி யார் உட்காந்து ஓட்டுனாலும் ஓடும். யார் ஓட்டுறாங்கன்றத வச்சு தான் அந்த வண்டி. அதே மாரி அந்த சைடு வந்து ஸ்டாலின் சார், அவர் உதயசூரியனே இப்போ ஓட்டிட்டு இருக்காரு. நல்லபடியா ஓட்டுறாரு. சரி இது 2 தான் புடிக்கல. வேற எதனா ஒண்ணு மாற்றி யோசிச்சிருக்கணும். போயிட்டு விசில் இன்ஜின்ல போய் உட்காந்துருக்கிறாரு. அது சொன்னா ஊதும் அந்த இன்ஜினு. அது புரியல. அவரும் சொல்றாரு, "நம்மவர்கள் இதை பார்த்து கவனமாக இயக்க வேண்டும். வயதானவர்கிட்ட போய் ஊத வேண்டாம்." அப்படின்ற மாரி. அது அவங்க விசில் ஊதின்னு அடிச்சு தான் தான் போவாங்க. விசில் அடிச்சுன்னு தான் போவாங்க. அப்ப வண்டி ஓட்டுன்னா என்னப்பா ஊதுறேன்னா, இல்லங்க ஃபர்ஸ்ட்டு ஊதி ஊரெல்லாம் சவுண்ட் ஆகிட்டு அப்புறமா தான் ஓடுவோம். அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சு போயிடும். இல்ல குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்துருக்கலாம். ஏன்னா,
ஒரு ஒரு 40 கார் 30 காரோட போயிட்டு அப்படி அந்த வெள்ளையும் சொல்லையும் அதே போட்டுக்கலாம். அங்கே வந்து சோனியா காந்தி படமா இல்லை அம்மையார் ஜெயலலிதா படமா தொலைவுலேருந்து பார்த்தா தெரியாது. கொஞ்சம் எதனா மாற்றி கீத்தி வச்சுட்டு அதே வெள்ளையும் சொல்லியுமா போயிட்டு, அப்பா ஒரு காங்கிரஸில் சேர்ந்துட்டார்ப்பா அப்படின்னா காங்கிரஸில் சேர்த்துக்குருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொண்டர்கள் தான் அங்கே இல்லை. தலைவர்கள் நிறைய பேர் யார் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. அதனால் அவருக்கு ஈரோடுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ அங்கே வந்து ஈவிகே சம்பத் ஐயா இல்லை, இவர் ஈரோட்டுக்காரர் தான். பேலன்ஸ் பண்ணிட்டோம். எங்கே சிந்தனை தவற விட்டார் பாருங்க. கேட்டால் எனக்கு வந்து மாநில ஆட்சியை விட மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் வந்து ஒரு ஒரு தேசிய பற்று, ஒரு 50 ஆண்டு ஆழம் 50 ஆண்டு கால அரசியலை தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து விட்டேன். அதற்காக என்னுடைய பங்களிப்பு இன்றைக்கு நாடுக்கு என்னோட பங்களிப்பை கொடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன். முடிஞ்சு போயிடுச்சா? விமர்சனம் இல்லைல்ல. காங்கிரஸே சீட்டு கொடுப்பாங்க. டிஎம்கே கூட போனால் தான் சிக்கல். ஐயோ இவரை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படின்னு. ராகுல் காந்திக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் பேசுனது அவருக்கும் புரியாது. எப்போனா வரும்போது கூட ஆஞ்சி அப்படின்னு ஒரு துண்டு போட்டால் முடிஞ்சு போச்சு ஜி, அவ்வளோதான். இதெல்லாம் யோசிச்சே இருக்க மாட்டாங்க பொழுது. சரி ஓகே, அவராச்சு எல்லாம் மாறி மாறி யோசிச்சு நீங்கள் இந்த கடைசியாக கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. அந்த மாதிரி இருக்குது அவங்களோட நிலமை. எதனா ஒருத்தர் போய் சேர்ற இடம் தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி 1000 விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காப்புல, கட்சிக்கு நான் தான் தலைமை, என் தலைமையில் தான் கூட்டணி, என் தலைமையில் தான் எதையோ ஒன்று பண்ணுறாப்புல செயல். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியல. நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்கணும். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.